முடியாததை முடிய செய்யும். கண்ண மூடி வலது கையை உயர்த்தி நீங்க மாத்திரம் பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யும். பிரசன்ன தேவ பிரசன்ன ரம்தேர சாண்டலால வாழ்வெல்லாம் செய்யும். கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரசன்ன தேவ பிரசன்ன முடியாததை முடிய செய்யும். லபுராதராசே முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதான கர்த்தாதி கர்த்தர், அவர் நாமம் அதிசயம். Thank you Jesus Lord, thank you Jesus Lord, thank you Jesus Lord. உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி இவ்வளவு நேரம் நம்ம மத்தியில வந்து நம்மை தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பின ஆண்டவருக்கு எவ்வளவு கரங்களை தட்டி மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சத்தமாய் ஹல்லேலூயா. நீங்க அடுத்த ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் திட்டவட்டமாய் பேச விரும்புகிற ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி நான் ஆசைப்படுகிறேன். Et aujourd'hui, j'aimerais bien partager avec vous certaines choses de l'enseignement de Dieu. இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிராக்டிகலா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படினா, Un des grands problèmes que nous avons nous pratiquement dans notre vie. ஆவிக்குரிய ஜனங்கள் சொல்லுகிற ஒண்ணு, எல்லாரும் சொல்ற ஒண்ணு. Donc il y a des choses que disent les gens très spirituels. ஐயா ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Donc Dieu il me donne une promesse. பலர் மூலமா என்னோடு பேசுகிறார். Et il me parle à travers de nombreuses personnes. வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறார். Il me parle à travers la parole. சிலர் பிரசங்கிக்கும்போது பிரசங்கத்தின் மூலமா என்னோடு பேசுகிறார். Et même à travers les prédications il me parle aussi. நான் ஒவ்வொரு வாக்குத்தத்த ஆராதனைக்கு போகும்போது வாக்குத்தத்தங்களின் மூலமா என்னோடு பேசுகிறார். Et à chaque fois que je vais à l'église, à chaque parole il me réconforte, il me dit les choses. ஜெபிக்கும்போது சில காரியங்களை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். Il me confirme des choses parfois à travers la prière. ஆனால் இதெல்லாம் கொடுக்கப்பட்டாலும், et même si j'ai tout ça, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கும் et donc même pour toutes les promesses que j'ai reçues, என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்துக்கும், et donc si on compare à ce qui se passe réellement dans ma vie, ஏதோ சம்பந்தமில்லாததை போல இருக்கிறது. on a l'impression que il y a pas vraiment de coordonnance ஐயா entre les deux. வசனம் சொல்லுகிறது ஒன்று, Il y a une chose que la parole dit, ஆனா என் வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு. et il y a une autre chose qui se passe dans ma vie. அப்போ எப்ப இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்? Et du coup on se pose la question, quand est-ce que les choses qui ont été dites vont réellement se réaliser? ஒவ்வொரு நியூ இயர் சர்வீஸ் வரும்போதும் À chaque nouvel an, ஆண்டவருடைய சபைக்கு வாக்கு பண்ணுகிறார். et Dieu il nous dit à chaque fois, il nous donne des promesses pour l'année d'après. Il nous donne des promesses. ஆனா அந்த வருஷத்துல நிறைய நாட்கள் பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. Et on a l'impression que pendant toute l'année cette promesse qui nous a été donnée ne se réalise pas. ஆனால் வேதம் சொல்லுகிறது, mais la Bible nous dit, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
வைக்கப்பட்டிருக்கிறது. Que à chaque moment le plan de Dieu va se réaliser. அது முடிவில விளங்கும். Et à la fin on le comprendra. அது பொய் சொல்லாது. Et ce n'est pas un mensonge. அது தாமதித்தாலும் Et même si c'est testé, நிச்சயமாய் உன்னிடத்திலே கடந்து வரும் அப்படின்னு. mais au bout du bout, cela va réellement arriver. பக்கத்துல ஒரு தட்டி தட்டி சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்து Dites à la personne à côté de vous la promesse qui vous a été donnée, même si ça fait longtemps, சொல்லுங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும், même si ça fait plusieurs années, நடக்க வேண்டிய நேரத்துல au moment où il voudra, அவர் அதை சரியா செஞ்சு Dieu முடிப்பார். il le fera. அவர் அதை சரியா செஞ்சு முடிப்பார். Dieu il le fera. இங்க இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Ici il y a beaucoup de gens où Dieu il parle avec des promesses. சிஸ்டர் ஆவியானவர் சொல்லுகிறார், Dieu il vous dit செத்து போன கர்ப்பமானாலோ, toutes les choses qui ont été peut-être mortes dans votre vie, சிறுகளுக்குள்ள வழிபாடு நின்று போன கர்ப்பமானாலோ, et même les difficultés que vous avez pu அவர் traverser, இறங்கி வந்து பிள்ளைய தரணும்னு நினைச்சிட்டார்னா, mais aujourd'hui Dieu est அதை ici யாராலையும் தடுக்கவே et முடியாது. personne ne pourra vous enlever ce que Dieu a ஏனென்றால் prévu pour வாக்கு vous, பண்ணினவர் நம்பத்தக்கவர். parce que notre Dieu pourvoit, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். parce que notre Dieu qui promet est vrai. எல்லா வேதத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம்தான். On va prendre une histoire de la Bible que nous யோவானுக்கு connaissons எழுதின tous. சுவிசேஷம் 2வது அதிகாரம், On va prendre Jean chapitre 2, அதனுடைய 1வது வசனம் முதல் on va prendre le verset 1 du ஒரு சில chapitre 2. வசனங்களை நானே வாசிக்கிறேன். Donc je vais les lire moi-même, il va les lire. The book of John chapter 2 verse number 1 to 10. Jean chapitre 2 verset 1 à 10. மூன்றாம் நாளிலே Le troisième jour, கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்துக்கு 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அதாவது 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர் என்றான். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவ்விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். donc là on lit dans Jean chapitre 2, or le troisième jour il y eut des noces à Cana en Galilée. La mère de Jésus était là. Jésus fut aussi invité aux noces avec ses disciples. Comme le vin venait à manquer, la mère de Jésus lui dit, ils n'ont plus de vin. Jésus leur répondit, que me veux-tu, femme? Mon heure n'est pas encore venue. Sa mère dit au serviteur, faites tout ce qu'il vous dira de faire. Or il y avait là 6 jarres de pierre destinées aux purifications, et Jésus leur dit, remplissez-les d'eau. Et on voit ensuite que cette eau a été changée en vin. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். Donc vous connaissez tous cette histoire. சின்ன பிள்ளைகளை கேட்டா கூட சொல்லுவாங்க, கானா ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, Si vous demandez aux enfants même qu'est-ce qui s'est passé dans la ville de Cana, திராட்சரசம் தீந்து போச்சு. donc tout le monde sait ce qui s'est passé avec உடனே l'eau et le இயேசு vin, தண்ணியை திராட்சரசமா மாற்றி கொடுத்தார். que Jésus a changé l'eau en vin. இதன் அடிப்படையில் நிறைய சத்தியங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். On a entendu énormément de fois cette இதெல்லாம் histoire. வற்றிற்கும் மேலாக வேதம் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. Mais la Bible nous montre une chose. தன்னுடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்துல Donc dans le ministère de Dieu, இயேசு செய்த முதலாவது ஒரு அற்புதம் என்று சொல்லி இந்த காரியத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. on voit que le 3e jour de son ministère, Jésus, c'est ce miracle-là qu'il a fait. அதிகமா எங்க பேசப்படுகிற ஒரு காரியம் அப்படின்னா, Donc quand est-ce que cette histoire est racontée? திருமணங்களில் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு காரியம். On parle beaucoup de cette histoire pendant les mariages. ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா, Si on va par exemple à un mariage, பாட்டு பாடுறவங்க அட்லீஸ்ட் இதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு சாங் பாடுவாங்க. ils vont chanter des chants, இல்ல worship லீட் பண்றவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ou la personne qui va lead le worship, il va parler de ça. அப்படியெல்லாம் பிரசங்கிக்கிறவங்க ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க. Et même la personne qui va faire le prêche, elle va forcément parler de ça. ஜெபமாதி இதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்னு இருக்கும். Ou même dans la prière, il y a quelqu'un forcément qui va faire référence à cette histoire. கானா ஊர் கல்யாணம் அதிகமாய் பேசப்படுகிற இடம் கல்யாண வீடு. Et donc où est-ce qu'on parle de ce miracle? C'est pendant les mariages. சோ அங்கதான் நம்ம நிறைய இதன் அடிப்படையில் பிரசங்கங்களை கேட்டிருப்போம். Et souvent c'est pendant les mariages qu'on entend cette histoire-là. ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்கிற, Mais aujourd'hui, qu'est-ce que Dieu veut dire à l'église avec ça? காரியங்களை மாத்திரம் நான் பேசி ஜெபித்து முடிக்கும்படி ஆசைப்படுகிறேன். Et vraiment Dieu il me parle pour vous dire certaines choses par rapport à cette histoire, cette நல்ல parabole. கவனிங்க, இத வாசிக்கும் போதே Et lorsque nous lisons ces passages, எல்லாருக்கும் ஒரு டவுட் டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா வரணும். on peut avoir un doute par rapport à cette histoire. என்ன அப்படின்னா, Et donc quel est le doute qui peut arriver? பாஸ்டர் 3 வருஷம் இயேசு ஊழியம் பண்ணியிருக்கிறார்.
Donc Jésus, ça fait pendant plusieurs années, 3 ans qu'il a fait அப்ப son இந்த ministère. 3 வருஷத்துல நம்ம பைபிள்ல பார்க்கிறோம் நிறைய வீட்டுக்குள்ள போய் இயேசு அற்புதம் பண்றார். Et on voit que Jésus est rentré dans de nombreuses maisons, il a fait de nombreux நிறைய miracles. வீடுகளுக்கு போகிறார். Il est rentré dans de nombreuses maisons. எஸ்பெஷலி பெத்தானியாலாம் போகும்போது மார்த்தாள் மரியாள் லாசரு அங்க இருக்காங்க. அவங்க வீட்ல ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றார். On voit aussi qu'il a passé beaucoup de temps en Béthanie avec Lazare, la famille de Lazare. அப்ப இவ்ளோ பேரோட பழக்கம் இருக்கிற ஒருத்தர், Donc une personne qui a passé autant de temps, qui a des இவ்ளோ proches, பேருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஒருவர், une personne qui a fait autant de miracles dans la vie de அவர் beaucoup. ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிருப்பாரா அப்படினா டவுட். Est-ce qu'on ne peut avoir un doute qu'il allait que dans un seul mariage pendant toutes ces 3 années? பைபிள்ல இயேசு எத்தனை இடத்துல கல்யாணத்துக்கு போனார்னு எழுதி இருக்கு? Il y a écrit dans la Bible combien de fois Jésus allait à un mariage. சொல்லுங்க. ஒரு இடத்துல தான். Il est écrit. ஒரு இடத்துல தான் இயேசு கல்யாணத்துக்கு போனார்னு எழுதி இருக்கு. Il y a qu'une fois où on voit l'histoire de Jésus aller dans un mariage. அப்போ இந்த எல்லாருக்கும் டவுட், இத்தனை 3 வருஷம் ஊழியம் பண்றார், இவ்வளவு வீட்டுக்கு போய் இருக்கார், அப்ப ஒரு கல்யாணத்துக்கு தான் அவர் போனாரா? Donc on peut se poser la question, en 3 ans il a rencontré tellement de monde, il est allé que à un seul mariage? இன்னொன்னு, Et une autre நான் question, இப்படி சொல்றேன், 3.5 வருஷ ஊழியத்துல எத்தனை கல்யாணத்துக்கு வேணாலும் அவர் போய் இருந்திருக்கலாம். et donc peut-être qu'en 3 ans il a dû aller dans d'autres mariages aussi. அற்புதம் செஞ்சிருக்கலாம். Il a pu faire d'autres miracles. செய்யாமலும் இருந்திருக்கலாம். Peut-être qu'il n'en a pas fait. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். Il a pu se passer இல்ல plein de ஒரு choses. கல்யாணத்துக்கு தான் போய் இருந்திருக்கலாம். Ou alors il a pu même aller qu'à un seul mariage. ஆனால் பைபிள் நமக்கு எதை எழுதணுமோ அதை மாத்திரம் எழுதி காண்பிச்சிருக்கிறார்கள். Mais on voit que dans la Bible il est écrit que ce passage-là. இப்ப எல்லாருக்குமே யோசிக்கணும், இவ்வளவு காரியங்களை செய்தவர் ஏன் கானா ஊர் கல்யாணம் மாத்திரம் வேதத்தில் எழுதப்படுகிற அளவு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்காது? Donc on peut se poser la question, pourquoi de tous les mariages, de tous les miracles, on ne parle que de celui-là? ஏன் கானா ஊருக்கு அவ்வளோ ஸ்பெஷல்? Et qu'est-ce qu'il y a de si spécial dans les noces de எதற்காக Cana? இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கானா ஊரில் இருந்து தொடங்க Et வேண்டும்? pourquoi est-ce que Jésus a fait son premier miracle dans la அப்ப ville இந்த de கானா Cana? ஊர் முதலாவது பைபிள்ல எங்க வருகிறதுனால், On va voir où est-ce que cette ville de Cana apparaît திருப்பிக் dans la கொள்ளலாம். Bible. யோசுவாவின் புத்தகம் 19வது அதிகாரம், On va prendre Josué, chapitre 19, அதனுடைய 28வது வசனம். dans le verset 28. அங்கே வேதம் சொல்லுகிறது, La Bible nous dit, எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும். donc on parle ici, c'est la première fois qu'on parle de la ville de Canaan. இந்த இடத்துல தான் முதல் முறை இந்த கானா ஊர் வருகிறது. Donc c'est là qu'on parle de la ville de Canaan. பாருங்க, ஒரு அப்பாவினுடைய சொத்து எப்படி அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறைக்கு அது போக வேண்டுமோ, De la même manière que l'héritage d'un père va de அதே son போல enfant. நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வருகிறார். Et on voit de la même manière, Dieu il emmène son peuple qui était esclave en Égypte jusqu'à la ville de Canaan. இப்ப இந்த கானான் தேசமானது அது ஒரு பெரிய தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். Donc on voit que l'endroit de Canaan, c'est un endroit où coule le miel. அங்க நிறைய பட்டணங்கள் இருக்கிறது. Il y a énormément de villes dans ce pays-là. யோசுவாவின் தலைமையில் எல்லாரும் உள்ளே வருகிறார்கள். Et tout le monde vient avec Josué. இப்ப கானான் தேசம் முழுவதும் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா என்று சொன்னால் இல்லை, நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். Et donc notre Dieu, il a fait en sorte que Josué puisse arriver dans cette ville. அவர் எல்லாருக்கும் சரிசமமாய் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுக்கும்படி விரும்பினார். Et on voit, il a tout donné, il a fait en sorte qu'il soit tout bien séparé, de அவர் partagé vers tout le monde. தேசத்தில் இருக்கிற பட்டணங்களை ஒரு ஆளுக்கு மாத்திரமல்ல, எல்லா கோத்திர பிதாக்களுக்கும் சரியாய் சரிசமமான அளவு பங்கிட்டு கொடுக்கும்படி விரும்பினார். Et il a partagé le pays et toutes les ressources avec les tribus qui étaient présentes dans le peuple d'Israël. அதனால தான் எல்லா லீடர்ஸையும் வர வச்சு அவங்க பேரெல்லாம் எழுதி, அந்த பட்டணங்களுடைய பேரெல்லாம் எழுதி ஒரு பாஸ்கெட் குள்ள போட்டு எல்லாரையும் சீட் எடுக்க சொல்றாங்க. Et c'est pourquoi il a demandé à chacun des chefs de tribus de vouloir prendre un nom de ville pour qu'il soit responsable de la ville en question. அப்படி சீட் எடுக்கும்போது இந்த கானா ஊர் ஆசேரினுடைய கோத்திரத்துக்கு வருகிறது. Et donc on voit qu'une personne a tiré au sort la ville de Cana. கல்யாணம் கானா ஊரில் நடக்கிறது. Et donc c'est dans cet endroit-là que le mariage se passe. கானா ஊர் யாருக்கு சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆசேரினுடைய தலைமுறைக்கு சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. Et donc on voit que la ville de Cana était prise pour une personne qui s'appelle Asa. அப்படியானால் இந்த ஆசேர் யார்? Et donc cette personne-là, திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் on va prendre 49வது அதிகாரம், the book of Genesis chapter 49 Genèse 49 verse number 20. verset 20. 49வது அதிகாரம் 20வது வசனம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். Dans Genèse 49:20, il est écrit: Aser produit une nourriture excellente, il fournira les plats les plus raffinés des rois. ஆசேர் யாருன்னு சொன்னா, Donc Aser c'est qui?
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா Si on prend un exemple de qui il அவர் est, ஃபுட்டுக்கு ஓனரா இருந்தார். donc lui il était responsable de la அதாவது nourriture. சாப்பாடு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்தான் ஓனரா இருக்கிறார், சிஓவா இருக்கிறார். Donc lui il était responsable de toute la restauration. நல்ல கவனிங்க, இப்ப சாப்பாடுக்கு ஓனரா இருக்கிற ஒருத்தர் வீட்டுல சாப்பாடு குறையுமான்னா குறைய வாய்ப்பே கிடையாது. Une personne qui s'occupe de la restauration, elle fera en sorte qu'il ne manque jamais rien à manger. என்ன டிஷஸ் வந்து எந்தெந்த நாட்டுல எந்தெந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமோ அது எல்லாமே அவர் வீட்டுல எப்பயுமே இருக்கும். Et il aura toujours toutes les spécialités chez lui. யாருக்கு என்ன வேணும்னாலும் எந்த டைம்ல வேணாலும் ஆசிரியர் வீட்டுக்குள்ள போனா அந்த ஃபுட்டை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். En gros, si vous avez besoin de quoi que ce soit à manger, vous allez dans la maison de Acer, cette personne-là, elle aura toujours tout. ஊர்ல ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணிட்டா கூட, Et donc même s'il ferme les restaurants autour de lui, ஈவன் லாக்டவுனே வந்தாலும் même quoi qu'il arrive, அவர் வீட்டுல வேணுங்கிற ஃபுட் எல்லாம் அங்க இருக்கும். toute la bonne nourriture sera chez cette ஏன் personne-là. அப்படின்னா Pourquoi? யாக்கோபு கடைசியாய் கர்த்தருக்குள்ள மரிப்பதற்கு முன்பதா Avant que Jacob ne décède, தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்தவர்களை bless பண்றாரு. et il appelle tous ses enfants pour pouvoir prier pour eux. ஒவ்வொருவனாக அழைத்து தலை மேல கை வைத்து ஜெபித்து சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். Et il prie pour chacun de ses enfants, il leur donne des bénédictions à chacun அப்போ d'entre eux. இந்த ஆசேரை கூப்பிட்டு bless பண்ணும்போது Et lorsqu'il appelle Acer et qu'il prie pour lui, அவர் சொல்றார், ஆசேரே உன் வீட்ல ஆகாரம் ரொம்ப கொழுமையா இருக்கும், donc il dit à Acer, il y aura plein de choses chez toi, ரொம்ப செழிப்பா இருக்கும், et il y aura énormément de joie chez toi, ராஜாக்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நீதான்ப்பா கொடுப்ப et c'est toi qui donneras la nourriture au roi. ஊர்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்ன பெரிய காரியம் நடந்தாலும் உன் வீட்டை தான் எல்லாரும் தேடி வருவாங்க அப்படிங்கறாரு. Et quoi qu'il arrive, quelle grande fête il y aura dans cette vie, tout le monde இன்னைக்கு viendra chez நிறைய toi. பேர் இந்த உலகத்துல உழைக்கிறதே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்காக. Il y a beaucoup de gens aujourd'hui, s'ils gagnent de l'argent, c'est pour pouvoir se ஏன்னா nourrir. சாப்பிட்டாதான் நம்ம சரீரம் நல்லா இருந்தாதான் மற்ற வேலையை நம்ம செய்ய முடியும். C'est parce que si on est bien nourri, qu'on va être rassasié, qu'on peut faire les choses après. ஆனா இவருக்கு Et pour cette personne-là, by default ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, சாப்பாடு உன் வீட்ல குறையவே குறையாதுப்பா. et une bénédiction qu'il a, c'est qu'il ne manquera jamais de nourriture chez lui. இப்போ இங்க ஸ்டார்ட் ஆயிதான் கானாவூர் வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. Et donc là, ça a commencé à ce moment-là, mais jusqu'à aujourd'hui, on arrive நல்லா maintenant au கவனிங்க, ஒரு mariage. மனிதனுக்கு ஒரு தலைமுறைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், Donc là, on voit s'il y a une promesse qui a été உன் donnée. ஆகாரம் கொழுமையா இருக்கும், உன் வீட்ல சாப்பாட்டுல குறைவு வரவே வராது. Donc de la même manière ici, rien ne manquera chez vous si une promesse vous a இது été donnée. அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்படுகிறது, Et en plus, ça se donne de génération en génération. ஆசீருடைய பிள்ளைகளுக்கு மாற்றப்படுகிறது, Et c'est été donné aux enfants அவனுடைய d'Acer, பிள்ளைகளுக்கு அடுத்து போகிறது. et qui eux-mêmes le donnent à leurs enfants. எப்படி ஒரு தகப்பனுடைய சொத்து அடுத்தடுத்து வருமோ அதே போலதான் இந்த கானா ஊர்ல நல்ல சாப்பாடு செய்யக்கூடிய ஆசீருடைய தலைமுறைக்கு அடுத்தடுத்ததாக ஆசீர்வாதங்கள் வந்து Et கொண்டிருக்கிறது. cette même bénédiction, elle va d'enfant en enfant jusqu'à aujourd'hui, le mariage de Cana. இப்போ சாப்பாட்டுக்கு ஓனரா இருக்கிற ஒரு ஜெனரேஷனுடைய ஒரு பிள்ளை வீட்ல தான் கல்யாணம். Et donc le mariage se déroule dans une personne qui est de génération en génération, à un endroit où il y a énormément de nourriture en abondance. நல்லா கவனிங்க, Donc faites bien attention ஊர்ல ici. இருக்கிற நிறைய பேரை இவங்க இன்வைட் பண்ணிருப்பாங்க. Ils ont certainement invité tout le village. ஊர்ல இருக்கிற நிறைய பேர் இந்த திருமணத்துக்கு போகணும் அப்படினு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. Et peut-être que beaucoup d'invités ont vraiment avaient hâte de ce mariage. ஏன்னா நார்மல் டேஸ்லயே இவங்க வீட்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும். Parce que même dans un jour lambda, c'est super bon chez eux. கல்யாண வீடு, Mais là, c'est un mariage. இப்ப திருமண வீடு. Donc là, c'est une union. சாப்பாடு எப்படி இருக்கணும்? Donc ils imaginent comment sera la nourriture. அந்த நாட்கள்ல Et ce jour-là, யூத கலாச்சாரத்துல dans la culture juive, எல்லா டிஷ்ஷை விட ரொம்ப ஸ்பெஷலானது திராட்சை ரசம். et donc la chose la plus importante, c'était le vin. அதனால தான் வசனமே சொல்லுது திராட்சை ரசம் முக களையை உண்டு பண்ணக்கூடியதா. Donc on voit qu'il y avait du vin qui était très important pour eux. இப்ப நல்லா கவனிங்க, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் ஆகாரம் கொழுமையா இருக்கும், ஆனால் வாக்குத்தத்தத்துல பிரச்சனை மாதிரி தெரியுது அங்க. Mais là, ils avaient dit que rien ne manquerait, mais on a l'impression qu'il manque quelque chose là. Où est passée la promesse? ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கும் Et donc du coup, la différence avec la promesse qui a été donnée, அங்க நடக்கிற ஒரு காரியத்திலயும் et donc avec les choses qui se passent là-bas, பிரச்சனை மாதிரி தெரியுது. on a l'impression qu'il y a une différence. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம்ல, Et donc dans la vie de plein de gens, பல நாட்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னோடு பேசி எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். beaucoup disent mais Dieu il m'a parlé il y a longtemps, il m'a donné une grande promesse. பல நாட்களுக்கு முன்பதாகவே என்னுடைய சபையினுடைய போதகரிடத்தில் நான் ஜெபிக்கும்போது என்னோடு கூட பேசினார். Certains disent même Dieu il m'a parlé quand on priait avec le pasteur. ஆனா என்னன்னு தெரியல, Mais je ne sais pas pourquoi. அந்த ஆசீர்வாதம் என் கரத்துக்கு வருகிறதற்கு வாய்ப்பு இல்லாததை போல இருக்கிறது. Et j'ai l'impression de ne pas recevoir cette bénédiction qu'on m'a promise. அப்படியானால் வாக்குத்தத்தத்தில் பிரச்சனை
பிரச்சனையா? Et donc on peut se poser la question, est-ce qu'il y a un problème avec la இல்லை promesse? நாம் வாழுகிற வாழ்க்கையில் பிரச்சனையா? Mais non, le problème il vient de la vie que nous menons. நீங்க எத்தனை பேரோட கூட ஆண்டவர் இந்த ராத்திரி பேசணும்னு நினைக்கிறீங்க? Combien d'entre vous Dieu a parlé அடுத்த avec ஒரு vous சில aujourd'hui? கர்த்தருடைய ஆவியின் பலமா எங்களோடு கூட இடைவிட போகிறார். Et aujourd'hui Dieu il va parler avec nous பரிசுத்த ஆவியினுடைய இருதயங்களோடு கூட பேசும்படி இவர் விரும்புகிறார். pour que le Saint-Esprit puisse vous toucher, vous parler. வாக்குத்தத்தம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டது தோற்று போவதற்கு என் கர்த்தர் அனுமதிக்கிறவர் அல்ல. Dieu il fera en sorte que nos promesses viennent à bout. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் Parce இருக்கிறது. que Dieu il dit que ses promesses sont oui et amen. அப்ப ஒரு வார்த்தையும் தரையில விழுவதற்கு என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். Et Dieu il ne permettra pas que sa promesse tombe à l'eau. இங்கே ஆசீருடைய வீட்டு திருமணம் ஆகாரம் கொழுமையா இருக்கணும் எல்லாரும் எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். ஆனால் தலை குனிந்து அவமானப்பட போகிற ஒரு நேரம். Il y a un moment où on a l'impression que la honte va arriver sur cette famille de la descendance d'Asser. எப்படி அந்த அவமானத்தையும் குறைவையும் ஆண்டவர் தடுத்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவனை திரும்பவும் ஆசீர்வாதம் உள்ளவராய் மாற்றினார். Mais vous voyez comment Dieu et Jésus ont enlevé cette honte et ont இன்னைக்கு அத மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். Et c'est avec ça que je vais terminer aujourd'hui. கானாவூர்ல இந்த அற்புதம் நடந்தது எப்படி என் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்? Comment ce miracle a eu lieu à Cana de la même manière que ça va arriver dans notre vie. முதல் காரியம் La première chose, வாக்குத்தத்தம் நடக்க வேண்டுமானால் si on veut que la promesse se நம்ம fasse, வாழ்க்கையில என்ன இருக்கணும்? qu'est-ce qu'il faut qu'il y ait dans notre vie? யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. Dans Jean 2:2 on lit, இயேசுவும் அவருடைய சீஷரும் Jésus et ses அந்த disciples கல்யாணத்துக்கு à ses noces, அழைக்கப்பட்டு இருந்தார்கள். ils ont été invités. ஒரு வெர்ஷன்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, அவர் கனப்படுத்தப்பட்டு they were honored and invited properly to attend that wedding அப்படினு போட்டிருக்காங்க. Dans une des versions il est écrit aussi qu'il a été honoré dans l'invitation. அவர் கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தார். Il a été invité avec honneur, avec tous les honneurs. அப்ப கனப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தார் அப்படினா என்ன பாஸ்டர்? Donc qu'est-ce que ça veut dire quand Jésus a été invité avec honneur? வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா உங்க फ्रेंड्स உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இன்வைட் பண்ணுவீங்க. Si vous faites une fête chez vous et vous invitez vos amis, எப்படி எல்லாம் நாம இன்வைட் பண்ணுவோம்? comment est-ce que vous allez les inviter? நேர்ல போய் இன்வைட் பண்ணுவோம். On va les inviter directement. கால் பண்ணி இன்வைட் பண்ணுவோம். On va les appeler sinon. வாட்ஸ்அப்ல இன்வைட் பண்ணுவோம். Ou alors on envoie un texto. சூப்பர். மெயில் பண்ணி இன்வைட் பண்ணுவோம். On envoie un mail. எத்தனை பேர் அந்த ஃபங்க்ஷனை நடத்த போறவங்க பாஸ்டர் மெயில் பண்ணி இன்வைட் பண்ணுவீங்க? Et il y a plein de gens qui attendent cette fête. யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா எப்படி ஃபேமிலில ஒரு முக்கியமான மெம்பரை Donc une personne qui est importante dans une famille, நம்ம டைரக்ட்டா போய் கூப்பிடுறோமோ, comment est-ce qu'on va l'inviter அதே directement? போல இந்த ஃபங்க்ஷனை நடத்த போற பாஸ்டர் Et de la même manière, சரியான கனத்தை கொடுத்து நம்ம உள்ள வர வைப்போம். et donc de la même manière on donne l'honneur à la personne en allant directement lui parler. பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் உங்க நடக்கையில சொல்லல செயல்ல உங்க பேச்சில எல்லாவற்றிலும் கொடுக்கப்பட வேண்டிய கனத்தை ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கிறோமா? Et donc aujourd'hui dans tout ce que vous faites, dans tout ce que vous dites, dans tout votre comportement, est-ce que vous rendez l'honneur à Dieu comme il lui est dû? கனம் எங்கிருந்து வருமானால் ஒருவரை நேசிக்கிறதுல இருந்து வரும். Où vient l'honneur qu'on donne aux gens? C'est par l'amour qu'on leur porte. நேசம் எங்க இருந்து வரும்னா தாழ்மையில இருந்து வரும். Et d'où vient l'amour? C'est par l'humilité. அந்த தாழ்மை Et cette humilité-là, முழங்கால்ல இருந்து தாங்க வரும். et elle vient de nos genoux quand அப்ப on நீங்க vient ஆண்டவர் devant Dieu. எதிர்பார்க்கிற ஒரு காரியம், Et ce que Dieu il attend de nous, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் et si on veut que nos promesses deviennent vraies, நம்முடைய முழங்கால்கள் அவர் சமூகத்துல முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை கனப்படுத்தி என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா நம்ம கூப்பிடுறவங்கள மாறணுங்கிறத கர்த்தர். c'est qu'on se mette à genoux devant lui et qu'on puisse l'honorer. இன்னைக்கு சபை மறந்து போன ஒரு காரியம் ஜெபம். Il y a une chose que l'église oublie souvent, c'est la prière. ஒரு நாள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே. Et une fois les disciples demandent à Jésus, யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை போல de la même manière que Jean a appris à ses disciples à prier, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. nous aussi apprends-nous à prier. ஏன்னா நீங்க ஜெபிக்கும்போது Parce que lorsque toi tu pries, எலியா இறங்கி வர்றாரு, Élie descend, மோசே இறங்கி வர்றாரு, le prophète Moïse descend, மறுரூபமாக்கப்படுகிறீங்க. et tu எங்க en toute ஜெபம்லாம் ta gloire. ட்ரெடிஷனலா இருக்கு. Parce que là nos prières c'est que de la tradition. எங்க ஜெபம் ட்ரெடிஷனலா இருக்கு. Là nos prières ce sont que de la tradition. ஆனா உங்க ஜெபத்துல Mais dans ta prière à toi Jésus, பார்க்கிறோம். il y a une différence. நீங்க பிதாவோட நேரா பேசுறீங்க. Parce qu'on voit Jésus que tu parles directement avec Dieu. Et on voit que tu as une relation avec lui. அவர் மகிமைப்படுகிறார். Et grâce à toi il அவர் est மூலமா en நீங்க gloire. மகிமைப்படுறீங்க. Et grâce à lui tu te rends எங்க gloire. வாழ்க்கை மகிமைப்படணும்னா உங்க மகிமை எங்களுக்கு வேணும் அப்படினு சொல்லி Et Seigneur, on doit prier pour que sa gloire soit avec nous. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மகிமைப்பட வேண்டுமானால் Et on veut la gloire dans notre vie aussi. வாக்குத்தத்தங்கள் நடக்க
வேண்டுமானால், si on veut que les promesses de Dieu se réalisent, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற si on veut வேண்டுமானால், que les promesses de Dieu se réalisent dans notre vie, சமூகத்துல ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து சரியான டைம்ல நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். et Dieu il espère de nous qu'on puisse s'asseoir dans sa présence et qu'on என்னை l'appelle. நோக்கி கூப்பிட பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். Dieu dit que lorsque nous l'appelons, il nous répond. நம்ம லைஃப்ல எல்லாத்துக்கும் டைம் அலாட் பண்ணுவோம், On voit dans notre vie, il y a un temps pour tout. எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குவோம். On prend du temps pour certaines எத்தனை choses. பேர் ஜெபத்துக்காக இயேசுவை கூப்பிடுறதுக்காக டைம் ஒதுக்கி Et வச்சிருக்கீங்க? combien d'entre nous prenons du temps pour passer du temps avec Dieu? சபையை ஆண்டு விரும்புற காரியம் அதுதான். Et c'est ça que Dieu il veut pour l'Église. முழங்கால் பழக்கத்தை பழகுவாயானால், Qu'on puisse se mettre à genoux devant அவர் lui. உள்ள வருவாரானால், Et lorsqu'on se donne complètement à lui, வாக்குத்தத்தம் கொடுத்து எவ்வளவு லேட் ஆனாலும் லேட்டஸ்டான அற்புதத்தை Toutes ces சரியான promesses deviennent நேரத்துல vraies. செஞ்சு முடிப்பார். en temps voulu, Dieu il donne toutes les promesses. இந்த பாட்டு பாடணும்ல, பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். On a chanté tout à l'heure. முடியாததை முடிய பண்ணும். La promesse de Dieu, elle rend tout possible. பிரசன்னம் எல்லாவற்றையும் செய்யும். Et la présence de Dieu rend tout possible. பிரசன்னத்துல உட்கார்ந்து அவரை கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, Et lorsque nous sommes dans sa présence et que nous அவரை rendons உயர்த்த honneur, ஆரம்பிச்சிட்டோம்னா, et lorsque nous l'élevons, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, et lorsqu'on élève son nom, ஆசீர்வாதங்களை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் அல்ல, ஆசீர்வாதங்களை நம்மை தொடர செய்கிற ஆண்டவர். on n'aura pas besoin d'aller chercher la bénédiction viendra à nous. Praise the Lord. Amen. இரண்டாவது ஒரு காரியம், வாக்குத்தத்தம் நடக்க வேண்டுமானால், Et la deuxième chose, pour que la promesse devienne réelle, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல on va prendre dans Jean இப்ப 2. பாருங்க, ரசம் தீந்து போச்சு, Donc là, le vin est venu à manquer. திராட்சை ரசம் தீந்து போச்சு. Donc le vin est venu அப்ப à manquer. யார போய் கேட்டிருக்கணும்? வீட்டோட ஓனர், À qui ils sont allés demander? சமையல் பண்றவங்கள போய் தான் கேட்டிருக்கணும். Ils auraient dû aller demander யாரு aux gens qui sont en cuisine. அவங்கள போய் தான் கேட்டிருக்கணும். À qui il faut demander quand il manque le vin? Aux gens qui sont en cuisine. ஆனா Mais là, ஒரு ஆள், il y a une personne. எல்லாரும் சமையல்காரன்ட்ட போயிட்டாங்க, Donc tout le monde est allé voir ஒரு le ஆள் cuisinier. மாத்திரம் ஒருத்தர்ட்ட போய் நிக்கறாங்க. Et il y a une personne qui est allée voir quelqu'un d'autre. யார்னா மரியாள் Et donc il y a Marie இயேசுவினிடத்துல போய் நிக்கறாங்க. qui va voir Jésus. ஏனென்றால் Pourquoi? மரியாள் என்று சொன்னாலே Donc quand on dit Marie, முதல் வார்த்தை அவளுக்கு வந்த வார்த்தை தேவதூதன் சொன்னது, கிருபை பெற்றவள். et donc la première chose qui est dit, c'est celle qui a la மரியாள் grâce. கிருபை பெற்றவள். Celle qui avait la grâce de Dieu. இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, ஆதியில வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Et donc on voit, il est écrit dans la Bible que la parole était Dieu et la parole venait de Dieu. இப்ப பாருங்க, கிருபை பெற்றவள், இன்னொரு பக்கம் வார்த்தையானவர். Et donc d'un côté, il y a la personne qui a la grâce et de l'autre côté, il y a personne qui est la parole. அதாவது வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று Et donc la Bible nous dit, lorsque la grâce et la vérité vont se rencontrer. மரியாள் கிருபை பெற்றவள், இயேசு சத்தியம் வார்த்தையானவர். Et donc Marie elle représente la grâce tandis que Jésus représente la vérité. சத்தியமும் ஒன்றையொன்று சந்தித்தது. Et là la grâce et la vérité sont இன்னொன்னு, unies. கிருபைய சந்திக்குதுனா சத்தியத்தை. Et donc lorsque la grâce et la vérité இந்த s'unissent, கிருபை பெற்றவளுக்கு தெரியும், et donc cette personne qui a la grâce, Marie elle le sait. யாருக்கும் தெரியாத ஒன்று, 10 மாதம் சத்தியத்தை தமக்குள்ள சுமந்திருக்கிறாள். Elle sait car elle a porté la vérité en elle pendant 9 mois. 30 ஆண்டு காலம் சத்தியத்தோடு இணைந்து நடந்திருக்கிறாள். Et elle a marché avec la vérité à côté d'elle pendant 30 ans. வண்டிகளை இயேசு தொலைந்த போது அவரை தேடி போயிருக்கிறார். Quand les gens sont allés chercher Jésus, ils ont couru derrière Jésus. அதாவது ஒரு மனிதனிடத்துல கர்த்தர் கிருபை கொடுத்திருப்பாரானால், Et si Dieu veut donner la grâce à quelqu'un, அவன் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை நேசிக்கிறவனாய். et la première chose c'est que cette personne doit aimer la vérité. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் கிருபை பெற்றவன் கிருபை பெற்றவன் சொல்லி? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Combien d'entre சத்தமா vous, ஒரு ஆமென் கைவிட்டு combien சொல்லுங்களேன். d'entre vous avez foi d'avoir la grâce de Dieu avec vous? அப்ப இந்த கிருபை பெற்ற சந்ததி Et donc cette génération qui a reçu cette தன்னுடைய grâce, வாழ்க்கை உலகத்தான் வாழுகிற ஒன்றை போல அல்ல, et donc sans vivre comme quelqu'un de ce monde, உலக மனிதனுக்கு பிரியமான ஒன்றை போல அல்ல, sans faire les choses qui sont bons aux yeux de உலகம் ce monde, செய்கிறதை போல ஒன்றை செய்ய வேண்டும் அல்ல. sans recopier sur les gens de ce என் monde. வேதம் எனக்கு எதை காண்பிக்கிறதோ Qu'est-ce que la Bible me dit? அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி, Et je vais vivre en fonction de ça. தன்னுடைய வாழ்க்கையை சத்தியத்தோடு இணைந்து நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருப்பார். Et Dieu il veut que nous puissions vivre avec la vérité avec nous. சத்தியத்தை அதிகமாக தேடுகிறவர்களாக இருப்பார்கள். Et Dieu il demande à ce qu'on cherche la vérité. சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, Dans les psaumes, il est écrit qu'on doit donner la première place à la parole de Dieu. அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், Et que jour et nuit, nous devons étudier, méditer sa parole. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
Parce que tout ce que nous allons faire deviendra une promesse. வாக்குத்தத்தம் நடந்து நீங்க ஜெயிக்கணும்னா Et si vous voulez avoir une promesse victorieuse, உங்க வாழ்க்கை சத்தியத்தோடு இணைஞ்ச ஒண்ணா இருக்கணும். il faut que votre vie puisse être avec la எல்லாருமே vérité de Dieu. கிருபை பெற்றவர்கள்தான். Donc nous on a tous reçu la grâce ஏனென்றால் de Dieu. இயேசு சிலுவையில எப்பொழுது தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்பட தன்னை அர்ப்பணித்தாரோ அன்றைக்கு நம்ம எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டு கிருபை நம் மீது ஊற்றப்பட்டது. Parce que nous avons été choisis par Dieu au moment où il a été sur la croix pour nous. கிருபை பெற்ற நம்முடைய வாழ்க்கை ஏனோதானோன்னு இருக்க கூடாது. Donc cette grâce que nous avons reçue à ce moment-là, ça ne doit pas être pour rien. சத்தியத்தோடு கூட இணைஞ்ச ஒண்ணா இருக்கணும். Il faut qu'elle soit liée à cette vérité que nous வசனம் élisons. என்ன சொல்லுதோ அதன்படி வாழுகிற வாழ்க்கையா இருக்கணுங்க. Et nous devons vivre une vie qui soit avec la parole de Dieu. ரோமர் 12:2 இப்படி வாசிக்கிறோம். Dans Romains 12:2 on lit: மேலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கென்று ஒத்த வேஷம் தெரியாமல் Ne vous conformez pas à ce monde actuel. தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Mais écrit: soyez transformés par le renouvellement de l'intelligence, c'est la volonté de Dieu. ஒரு நாள் வசனத்தை வாசிச்சு Il demande à ce qu'on lise sa parole tous les jours. என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் வாழுகிறவர்களா இருக்கணும். Et nous devons vraiment vivre par rapport à ce que Dieu nous a demandé de அதனாலதான் faire. தலைமை பொறுப்பு மோசேயினிடத்திலிருந்து யோசுவாவுக்கு வரும் பொழுது Et on voit lorsque Josué a pris la tête du peuple யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், Après Moïse. தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்ததை போல எல்லாவற்றிலும் நீ சரியாய் செய்ய கவனமுள்ளவனாயிரு. Et donc Dieu il dit à Josué de faire à tout ce qu'il a fait avec Moïse et qu'il devait faire comme Moïse a fait. வெறும் கேட்கிறவர்களாய் பார்க்கிறவர்களாய் ஏதோ பார்த்துட்டு ஏதோ புக் வாசிக்கிறவங்க மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட கூடாதுங்க. On ne doit pas juste vivre notre vie en juste lisant bêtement ce livre. வாழ்க்கை சத்தியத்தினால் நிரப்பப்பட்ட ஒன்றா இருக்கு. Mais on doit être rempli par la parole de Dieu, par la vérité de Dieu. சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Parce que la Bible nous dit que la vérité nous rend la liberté. சில காரியத்தில் உங்களுக்கு விடுதலை பார்க்க முடியாம இருக்கலாம். Si aujourd'hui vous avez l'impression de ne pas être சில libre, காரியங்களில் அற்புதங்களை பார்க்க முடியாமல் si vous avez இருக்கலாம். l'impression de ne pas voir de சில miracle, காரியங்கள் உங்க வாழ்க்கை மாற்றப்பட முடியாமல் vous avez இருக்கலாம். l'impression que votre vie ne change pas. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சத்தியத்தோடு கூட இணைந்து இருக்குமானால் அந்த சத்தியம் உன்னை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி நீ எதிர்பார்க்கிற நன்மையை கொடுத்து இரண்டு துணையாய் உன்னை உயர்த்துகிறதுக்கு வல்லமை உள்ளதாய் இருக்கு. Mais aujourd'hui, si votre vie est liée à sa vérité, vous serez libérés. எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்க போறீங்க? Combien d'entre vous voulez avoir cette expérience-là? நம்முடைய கனம் முழங்காலிலிருந்து தொடங்க வேண்டும். இரண்டாவது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நம்ம கிருபை பெற்றதனால நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தோடு இணைஞ்சிருக்கிற ஒண்ணா இருக்கு. நீ என்ன நடந்தாலும் வசனத்தை தான் பார்க்கணும். La première chose, c'est que nous devons être à genoux et donner l'honneur à Dieu. Et la deuxième chose, c'est que la grâce que nous avons doit être liée à la vérité que nous nous a donnée. ஒரே ஒரு காரியம். Et la dernière chose, ஆறாவது வசனம் சொல்லுகிறது, dans le verset 6, on lit: யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே. Et donc ils ont utilisé les jarres qui purifient les Juifs. செய்ய பயன்படுத்தினது கிச்சன்ல இருந்த ஒரு நல்ல பானையே இல்ல. Donc la jarre qu'utilise Jésus, c'est pas un bon pot qui était dans la cuisine. அவர் அற்புதம் செய்ய பயன்படுத்தின பானை யூத கலாச்சாரத்துல யார் வெட்டிங் ஹாலுக்கு வந்தாலும் முன்னாடி கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும். Et donc c'est le jarre ou le pot qu'ils utilisent, c'est ce qu'ils utilisent normalement pour nettoyer les pieds des gens qui rentrent dans le mariage. ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லுகிறார். Donc il a amené cet objet-là qui n'était pas forcément quelque chose de très bien. ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே நிராகரிக்கப்படுகிறவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறவர்களுக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்கிறார். Parce que Dieu il donne la priorité en fait à ceux qui sont repoussés, à ceux qui sont seuls. அப்ப இந்த பானை ஃபர்ஸ்ட் இயேசுவின் கைக்கு வருகிறது. Et donc quand ce pot il vient, cette jarre elle arrive devant Dieu. அதுல ஊற்றப்படுகிற தண்ணீரை தொட்டு ரசமா மாத்துறாரு. Et donc il a changé l'eau qui a été remplie à l'intérieur en vin. ஆனால் வந்த பானை Mais la jarre qui est venue, திரும்ப பழைய இடத்துக்கு போச்சான்னா இல்ல, அதே இடத்துல அவர் கைக்குள்ளே அப்படியே இருந்துச்சு. et donc il n'a pas été retourné dans un autre endroit, il est revenu au même endroit qu'avant. ஏற்ற காலத்துல Et la Bible a dit qu'au moment voulu, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு il va faire en sorte de vous élever, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். il va vous mettre dans sa force avec அப்ப lui. இந்த பானை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தப்பதான் அற்புதத்தை செய்கிற ஒன்றாக அது பயன்படுத்தப்பட்டது, மாற்றப்பட்டது. Et Jésus a fait en sorte qu'il ait pris ce pot-là qui était à l'endroit précis. இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் எதுவாக இருக்கிறது? Et qu'importe l'endroit où nous sommes comme cette jarre, ஆதாம பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? on voit que Dieu il demande à Adam, Adam, où es-tu? ஏன்னா அவன் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அந்த அழகான தோட்டத்துக்குள் இருக்க வேண்டிய ஒருத்தன் ஆண்டவர் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டான். Parce que normalement il est censé être dans ce jardin d'Éden que Dieu lui a donné, mais il était dans un endroit où il n'était pas censé être. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் எங்க இருக்கிறது? Et donc on doit se poser la question, quel est l'endroit où je suis aujourd'hui? பிரசன்னமா, Est-ce que c'est dans la présence de இல்லை Dieu அந்நிய நுகத்தின்
பிணைப்பா? ou est-ce que c'est dans la présence de ce monde? சற்று யோசித்து பாருங்கள். நாம் இருக்கிற இடம் தேவ பிரசன்னமா இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா? Alors il faut se demander où est-ce que je suis? Est-ce que je suis dans la présence de Dieu ou est-ce que je suis dans les choses de ce ஆறு monde? காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், ஏழும் அவருக்கு அருவருப்பானது. Dieu il donne l'importance à toutes ces choses-là. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாம் இருக்கிற இடம் எங்க இருக்கிறது? Donc on va se poser la question, quel est l'endroit où je suis aujourd'hui? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு La Bible a dit que au moment où lui va vous அவருடைய élever பலத்தை கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். et vous allez être enfermé dans sa force, dans sa main. அவர் கையில இருந்தோன்னா போதுங்க. Et un jour குயவன் கையில எப்ப இருக்கிறோமோ அவர் விரும்புகிற பாண்டமாய் நம்ம உருவாக்கி நம்ம வாழ்க்கையை சூப்பரா ஆண்டவர் et de la même manière que l'argile est dans la main du potier, Seigneur, il va faire en sorte que notre vie soit bien aussi. இந்த பானை அவர் கைக்கு வந்தது தண்ணியை ஊத்துறாங்க, முந்தின ரசத்தை பார்க்கிலும் அதிக ருசி உள்ளதா இருந்தது. Et on voit que le vin qu'il a fait est un vin qui était meilleur que celui qui était avant. ஆதியாகமம் 49:20 Dans le verset 49, ஆசேருக்கு 20, வாக்குத்தத்தம் சொல்லும்போது சொல்றாங்க, உன் ஆகாரம் கொழுமையாய் இருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை நீ தருவாய். il est écrit qu'il va donner quelque chose qui sera aussi bon qui sera servi pour les rois. இங்கே வேதம் சொல்லுகிறது முந்தின ரசத்தை பார்க்கிலும் இந்த ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது. Et on voit que le vin qui a été servi était meilleur que le vin d'avant. அநேகங்களுக்கு ருசி வர்க்கங்களை தருவன் பல தலைமுறைக்கு முன்னாடி சொன்னாரு. Et Dieu, il a fait en sorte que ce vin soit meilleur. இத்தனை தலைமுறை தாண்டி வாக்குத்தத்தம் கீழே விழாம வழுவி போகாமல் நிறைவேற்றிய நான். Et de la même manière, Dieu, il fait en sorte que les promesses deviennent தலை vraies. குனிய வேண்டிய ஆசேர் அவமானப்பட வேண்டிய ஆசேருடைய தலையை கர்த்தர் நிமிர்ந்து நிக்க பண்ணினார். Et Aser qui aurait pu avoir la tête qui était rabaissée, Dieu l'a élevé. எந்த சூழ்நிலையில வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கீழே விழ அனுமதிக்கவே மாட்டார். Qu'importe la promesse, Dieu fera en sorte que ça ne soit pas tombé à terre. எத்தனை பேர் ஒரு விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட சொல்றீங்க, என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதெல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்லுங்க. Combien d'entre vous aujourd'hui avez une nouvelle espérance pour vos promesses? நடக்கணும்னா முதல் காரியம் நம்முடைய பழக்கம், நம்முடைய கனம் ஆண்டு கொடுக்கிற கனம் முழங்காலில் இருந்து வரணும். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். Et donc ça, il faut vraiment qu'on s'entraîne tous les jours à être à genoux devant lui dans sa présence. இரண்டாவது சத்தியத்தோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும். Et la deuxième chose, c'est que nous devons être unis à sa vérité. மூன்றாவது நமக்கு இருக்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய கரமா இருக்கணும். Et la troisième chose, c'est que nous devons nous tenir dans les mains de Dieu. கைக்குள்ள நம்ம வச்சிருக்கிறாரு. Dieu, il nous tient dans le creux de sa main. அவர் கைக்குள்ள நம்ம இருக்கணும்ங்கறத கர்த்தர் விரும்புறார். Et Dieu, c'est ce qu'il veut, qu'on soit dans sa présence. Combien d'entre vous allez changer aujourd'hui? கண்களை மூடிக்கொள்ளலாம். On va tous fermer les yeux. எல்லாருடைய கண்களும் அணைக்கப்படட்டும். On va tous fermer les yeux. எல்லாருடைய கண்களும் அணைக்கப்படட்டும். ஒருவேளை வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு ரொம்ப நாள் அது நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட இந்த ராத்திரி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Peut-être certains d'entre vous se disent j'ai eu des promesses mais rien ne se passe. ரொம்ப நாள் அது நடக்கல, ஏன் தெரியல. Je ne sais pas pourquoi mes promesses n'arrivent pas. ஐயா ஏதாவது ஒரு மாற்றம் தேவையா? Est-ce qu'il y a un changement que j'ai besoin de faire? நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க விரும்புறேன். Et donc aujourd'hui dans notre vie, என் கனத்தை முழங்காலின் மூலமா எனக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். Dieu veut qu'on donne tout son honneur. அவரோடு கூட உட்காரும்படி விரும்புகிறேன். Qu'on puisse s'asseoir avec lui. இன்னைக்கு வசனத்தோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கையை மாறட்டும். Qu'on puisse vivre avec sa parole et sa vérité. சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கும்படி விரும்புகிறேன். Qu'on puisse étudier et méditer sa parole, sa vérité. கூடவே நான் இருக்கும்படி விரும்புகிறேன். Et je veux être avec Dieu. கர்த்தரோடு கூடவே நான் இருக்கும்படி விரும்புகிறேன். Je veux vivre avec Dieu. அப்படி சொல்லுங்க, அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். On va tous le déclarer. நல்ல வாயை திறந்து On va tous le déclarer. ரிபாலா ஷந்துரா துரமன ஹந்தரமன. On va lever les mains et le dire. Oh பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்ன தேவ, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். முடியாததை அப்படி அர்ப்பணிக்க விரும்புறீங்க, என் கூட எழும்பி நிலைங்க பார்க்கலாம். கமான், ஒரு 2 நிமிஷம் மாத்திரம். பிரசன்ன தேவ பிரசன்ன என் வாழ்வில் எல்லாம் செய். Sing it out. பிரசன்ன பிரசன்ன தேவ, முடியாததை செய்யோ. என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை, ஆண்டவரே, முழங்கால்களினால உமக்கு கனத்தை கொடுக்கிறவர்களா, உம்முடைய வார்த்தையோடு கூட சத்தியத்தோடு கூட இணைந்து வாழுகிறவர்களா,
உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. உருவாக்குமே என்னை, உருவாக்கு சதுரமலரதே, உருவாக்குமே என்னை, உருவாக்கு. எனக்காக வாழாமல், எனக்காக வாழாமல் உமக்காக சொல்லுவோம். எனக்காக உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. ரெண்டு கைகளை உயர்த்தி கணேஸ்வரம் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தரு. இப்பொழுது அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. உயிர்ப்பிக்கிற உம்முடைய மேலான வல்லமாய், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற உம்முடைய அதிகாரத்தின் வல்லமாய் ஒவ்வொரு வாழ்க்கைகளுக்குள்ளோ, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளோ ஒரு மேகமாய் நிழலிடுவதாக. அதிகமான நேரத்தை உமக்கு கொடுக்கிறவர்களா, வசனத்தோடு இணைந்து வாழுகிறவர்களா, உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுவீராக. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. Thank you Jesus. எங்கள் மத்தியில உலாவின் உம்முடைய தயவுக்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனுடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். என் ஆண்டவர் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. எல்லாரையும் பிளஸ் பண்ணி அனுப்புங்கப்பா. கிருபைதாருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah.